இன்னைக்கு ஹெல்த்தியாக பச்சை கலரில் முருங்கை இலையை வச்சு ஒரு துவையல் தான் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முருங்கை இலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இந்த முருங்கை இலை துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு நல்லெண்ணெய், ஒரு 7-8 பீஸு சின்ன வெங்காயம், வரமல்லி, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும் பார்த்தீங்களா? அந்த டைமில் கழுவி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற முருங்கை இலை இது போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிங்க. நல்லா வதங்கி வரணும். வதங்கி இலையெல்லாம் நல்லா சுருங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து உடையணும், நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும், அப்போ நல்லா சுவையாக இருக்கும். இப்போது தேவையான அளவு கல்லுப்பு போட்டதுன்னு தக்காளியும் நல்லா கரையும். இந்த டைமில் கறிவேப்பிலை நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு எலுமிச்சை சைஸில் புளி போட்டு நல்லா வதக்குங்க. எப்போவுமே கொத்தமல்லி போடும்போது கடைசியாக தான் போடணும். போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம துவையல் ரெடி. நல்லா சுட சுட சோறு, அது கூட கொஞ்சமாக துவையல், கோவக்காய் வறுவல். இந்த துவையல் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.